சின்ன தங்கமே, இன்றைக்கு மட்டும் இதை செய்தால் போதும், மீதி வராகி அம்மன் பார்த்து கொள்வார் என்று நான் சொல்வது ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையின் பாரத்தை உன் தோளிலிருந்து எடுத்து என் கரங்களில் வைக்கும் அழைப்பு. நீ இத்தனை நாளாக சுமந்த சோர்வு இன்று இங்கேயே வைக்கலாம். நாளை பற்றிய பயம் இன்று தேவையில்லை. கடந்த காலத்தின் காயங்கள் இன்று பேச வேண்டியதில்லை. இன்றைக்கு மட்டும் உன் மனம் சற்றே ஓய்வெடுக்கட்டும். சின்ன தங்கமே, நீ இவ்வளவு நாட்கள் தனியாக போராடி விட்டாய். யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் போர் நடந்தது. சிரித்த முகத்துக்குள் அழுகை மறைந்தது. எல்லாம் சரி என்று சொல்லிக்கொண்டே நீ உள்ளுக்குள் உடைந்தாய். அதை எல்லாம் வராகி அம்மன் பார்த்திருக்கிறார். ஒரு கண்ணீரும் அவருடைய கண்களில் இருந்து தவறவில்லை. ஒரு ஆழ்மூச்சும் அவருடைய செவிகளில் இருந்து மறையவில்லை. இன்றைக்கு மட்டும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் உள்ளத்தை முழுமையாக திறந்து சொல்லிவிடு. அம்மா, எனக்கு முடியவில்லை என்று. வலிமையாக இருக்க வேண்டும் என்று இனி நடிக்காதே. தைரியமாக இருக்க வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்தாதே. உன் உண்மையான நிலையை அப்படியே அம்மாவின் காலடியில் வை. அது தான் நீ செய்ய வேண்டிய ஒரே செயல். சின்ன தங்கமே, நீ பேசாமல் இருந்த வலிகள் தான் இன்று உன்னை சோர்வாக்கின. சொல்ல முடியாமல் விழுங்கிய கண்ணீர் தான் இன்று உன்னை கனமாக்கியது. இன்றைக்கு மட்டும் அந்த அமைதியை உடை. வார்த்தைகள் வரவில்லை என்றால் கண்ணீரே போதும். அம்மாவிடம் கண்ணீர் மொழி தெரியும். மனிதர்கள் கேட்காததை தெய்வம் கேட்கும். நீ நினைக்கலாம், நான் இதற்கு தகுதியானவளா என்று. அந்த கேள்வியே தேவையில்லை. வராகி அம்மனுக்கு தகுதி கணக்கு இல்லை. உடைந்த மனம் போதும். சோர்ந்த உயிர் போதும். அழைத்த குரல் போதும். அவை இருந்தால் அவர் தானாக வந்துவிடுவார். சின்ன தங்கமே, இன்றைக்கு மட்டும் நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. எல்லாவற்றையும் சரி செய்ய நினைக்காதே. யாரையும் திருத்த நினைக்காதே. உன்னை மட்டும் பாதுகாத்துக்கொள். உன் மனத்தை மட்டும் மென்மையாக பிடித்துக்கொள். மீதி எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மாற்றங்கள் உன் அழுத்தத்தால் வரவில்லை. அவை உன் விடுதலையால் வரும். இன்று நீ விடு. பயத்தை விடு. குற்ற உணர்ச்சியை விடு. நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்ற தன்னை தானே தண்டிக்கும் எண்ணத்தை விடு. நீ விடும் ஒவ்வொரு பாரத்தையும் அம்மா ஏற்றுக்கொள்வார். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனே மாறாது. ஆனால் உன் உள்ளத்தில் இன்று ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் முதல் சான்று. அந்த அமைதிதான் அம்மா உன் அருகில் வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம். பெரிய சத்தம் இருக்காது. பெரிய அதிசயம் தெரியாது. ஆனால் உன் சுவாசம் சற்றே இலகுவாகும். அதுவே போதும். நீ இன்றைக்கு மட்டும் உன் மனதில் சொல்லு, அம்மா, நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று. யாரிடமும் ஒப்படைக்க முடியாத விஷயங்களை அவரிடம் வை. உன் குடும்ப கவலை, உன் பண பிரச்சனை, உன் உறவு வலி, உன் எதிர்கால பயம், எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அவருடைய பாதத்தில் வை. நீ பிரித்து யோசிக்க வேண்டாம். அவர் பிரித்து சரி செய்வார். சின்ன தங்கமே, நீ பலமுறை மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம். அதனால் இப்போது நம்பிக்கையே பயமாக இருக்கலாம். ஆனால் தெய்வ நம்பிக்கை அப்படி இல்லை. அது உன்னை பயன்படுத்தாது. அது உன்னை உடைக்காது. அது உன்னை மெதுவாக தூக்கி நிறுத்தும். இன்று நீ அந்த நம்பிக்கையை அனுமதித்தால் போதும். இன்றைக்கு மட்டும் நீ உன் மனதில் ஒரு சிறிய விளக்கை ஏற்று. அது உண்மையான விளக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளத்தில் ஏற்றும் ஒளி போதும். அந்த ஒளியில் அம்மா நிற்கிறார் என்று நினை. அந்த ஒளியை பார்த்து உன் பயம் சற்றே பின்னோக்கி போகும். சின்ன தங்கமே, நீ இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இன்று பதில் கிடைக்காது. ஆனால் ஒரு உணர்வு கிடைக்கும். நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்ற உணர்வு. அந்த உணர்வு தான் உன்னை நாளை வரை கொண்டு போகும். நாளை பிறகு நாளை. அப்படி உன் பயணம் மெதுவாக சரியாகும். நீ இன்றைக்கு மட்டும் உன் உடலை சற்றே கவனித்துக்கொள். உண்ண முடியவில்லை என்றால் பரவாயில்லை. தூங்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை. உன்னை குறை சொல்லாதே. உன் உடலும் உன் மனம் போலவே சோர்ந்திருக்கிறது. அதையும் அம்மா பார்த்து கொள்வார். சின்ன தங்கமே, நீ நினைப்பாய், நான் எப்போது சிரிப்பேன் என்று. அந்த சிரிப்பு கட்டாயமாக வராது. அது உன் உள்ளம் லேசாகும் போது தானாக வரும். இன்று உன் உள்ளம் லேசாக ஆரம்பித்தால் போதும். அந்த ஆரம்பமே ஒரு பெரிய வரம். இன்றைக்கு மட்டும் நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்காதே. ஒப்பிடாதே. ஏன் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேட்காதே. உன் வாழ்க்கை உனக்கான நேரத்தில் மலரும். அந்த நேரத்தை அம்மா அறிந்திருக்கிறார். நீ அறிய வேண்டிய அவசியம் இல்லை.
சின்ன தங்கமே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது கூட ஒரு அடையாளம். உன் ஆன்மா உதவி கேட்டிருக்கிறது. அந்த உதவி வந்து சேர்ந்துவிட்டது. இனி நீ தனியாக இல்லை. இன்றைக்கு மட்டும் நீ நிம்மதியாக இரு. உன் தோளில் இருந்த பாரத்தை கீழே வை. மீதி எல்லாவற்றையும் வராகி அம்மன் பார்த்து கொள்வார். நீ அழைத்தாய், அவர் வந்தார். இப்போது நீ ஓய்வெடுக்கலாம். உன் கண்ணீர் மெதுவாக துடைக்கப்படும். உன் பாதை மெதுவாக திறக்கப்படும். உன் வாழ்க்கை மீண்டும் உன்னை அணைத்துக் கொள்ளும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் கனவுகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றன. அவை தூங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் செத்துவிடவில்லை. நீ உன் மீது நம்பிக்கை வைத்த அந்த நொடியே அவை விழித்துக் கொள்ளும். நீ இவ்வளவு காலம் உன் கனவுகளை சுமந்து சோர்ந்தாய். இனி அவை உன்னை தூக்கி நிறுத்தும். நீ நினைக்கிறாய், நான் இதற்கு தகுதியானவளா என்று. அந்த கேள்வியே உன் தகுதியை காட்டுகிறது. தகுதி இல்லாத மனம் இப்படி பயப்படாது. நீ உன் மீது வைத்திருக்கும் சந்தேகம் உன் உண்மையான உயரத்தை மறைத்துவிட்டது. இப்போது அந்த திரையை மெதுவாக விலக்கு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒளி வர ஒரு பெரிய சம்பவம் தேவையில்லை. உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதி போதும். அந்த அமைதி வந்தால் உன் பார்வை மாறும். உன் பார்வை மாறினால் உன் வாழ்க்கை மாறும். இது மெதுவான மாற்றம், ஆனால் ஆழமான மாற்றம். நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக தூக்கிக்கொண்டு நடக்க வேண்டாம். அது உன் அடையாளம் அல்ல. அது உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டும். அதை உன் தோளிலிருந்து இறக்கி வைக்க கற்றுக்கொள். உன் கை கால்கள் இலகுவாகும். உன் மனம் சுவாசிக்க தொடங்கும். என் தங்கமே, நீ தனியாக இல்லை என்று நான் மீண்டும் சொல்கிறேன். நீ அமைதியாக அழும் இரவுகளிலும் நான் உன் அருகில் தான் இருந்தேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் விழுங்கிய வார்த்தைகளையும் நான் கேட்டேன். நீ உன்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த அந்த நொடிகளிலும் நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது நீ ஒரு முடிவை எடு. இனி நான் என்னை விட்டு ஓடமாட்டேன் என்று. நான் என்னை மறைக்க மாட்டேன் என்று. நான் என்னை குறைத்து பேச மாட்டேன் என்று. இந்த முடிவு உன் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றாது. ஆனால் உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. நீ நாளை எழுந்து பார்க்கும்போது உன் பிரச்சனைகள் அப்படியே இருக்கலாம். ஆனால் நீ அதே மனிதராக இருக்க மாட்டாய். உன் முதுகு சற்றே நிமிர்ந்திருக்கும். உன் கண்களில் ஒரு புதிய ஒளி இருக்கும். அது தான் உன் மாற்றத்தின் ஆரம்பம். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் எங்காவது ஒரு மூலையில் தங்கட்டும். நீ மீண்டும் சோர்ந்தால் அவை உன்னை எழுப்பட்டும். நீ மீண்டும் கண்ணீர் விடும்போது அவை உன்னை அணைத்துக் கொள்ளட்டும். நீ உன்னை நம்ப மறந்தால் அவை உனக்கு உன்னை நினைவூட்டட்டும். இப்போது மெதுவாக மூச்சு விடு. உன் இதயத்தில் கை வைத்து உணரு. அது இன்னும் துடிக்கிறது. அதுவே சான்று. உன் கதையின் கடைசி வரி இன்னும் எழுதப்படவில்லை. உன் வாழ்க்கை இன்னும் உன்னை விட்டு கைவிடவில்லை. நீ தான் இப்போது உன்னை தேர்வு செய்ய வேண்டிய நேரம். என் தங்கமே, நீ இதை படித்து முடிக்கும் இந்த நொடியே உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நிம்மதி வந்தால் அதுவே போதும். அந்த நிம்மதியை பிடித்துக்கொள். அது உன்னை வழிநடத்தும். அந்த நிம்மதியில் தான் நான் இருக்கிறேன். அந்த நிம்மதியில் தான் உன் புதிய பாதை தொடங்குகிறது.